அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பை பற்றி நிறைய நான் பேசிட்டேன், நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இந்த பயங்கரமான முள், அழகான பூ இங்கே இருக்குது, இந்த பூ எனக்கு வேணும், ஆனால் இந்த முள் என்ன காயப்படுத்திடுச்சு. இந்த பூவை எடுத்து என் கையில் வச்சுக்கிட்டு நான் என்னதான் ரசித்தாலும், ஆனால் அந்த முள்ளால் என்னோட விரலுக்கு ஏற்பட்ட வலி இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். உலகத்தில் மொத்தமாக 7200 மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த 7200 மொழிகளில் உங்களுக்கு பிடிச்சது எது, எனக்கு பிடிச்சது எது அப்படின்னா, எல்லாருக்குமே அவங்கவுங்க தாய்மொழி அதிகமாக பிடிக்கும். ப்ளஸ் நாம் கற்றுக்கொண்ட மொழிகள் ஒரு சிலது நமக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் நமக்கு பிடிக்கும். ஆனாலும் கூட சிறந்த ஒரு லாங்குவேஜ் என்ன தெரியுங்களா? லவ் லாங்குவேஜ், இந்த அன்பு மொழி. அன்பு மொழியை விரும்பாத மனிதர்களே கிடையாது, சரிங்களா? இப்போது 2ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கட்டி எழுப்புகின்ற இனிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தணும். கட்டி எழுப்புகின்ற இனிய வார்த்தைகளை, உறவுகளை கட்டி எழுப்புகின்ற இனிய வார்த்தைகள் அப்படின்னு கூட நாம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டு வந்துடுச்சு. அந்த குழந்தை ஏற்கனவே பயத்தில் வரும், அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை உள்ளே வரும்பொழுதே, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது, ஏதோ திருட்டு மொழி முழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம் விரட்டுறாங்க. சரி சரி சரி, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்படாத, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அணைக்கிற கரத்தை கொண்டு அந்த பிள்ளையை வந்து கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை யாருகிட்ட அங்கே தாவி ஓடும்? நிச்சயமா அம்மா பக்கம் தான் அந்த குழந்தை ஓடும். குழந்தை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் விலங்குகளும் எல்லாருமே ஆசைப்படுற எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில் அன்பு கிடைக்கணும், எல்லாரும் அன்பாக என்கிட்ட பேசணும், மன்னிக்கணும் அப்படின்றத எல்லாருமே விரும்புகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு கனிவான வார்த்தை காயத்தையே ஆற்றிவிடும், ஒரு பெரிய மருந்தாகிடும். பாருங்க, பெரிய கஷ்டத்தில் ஒருத்தவங்க அப்படியே சோர்ந்து உட்காந்துருப்பாங்க, ஏய் எல்லாம் சரியாயிடும், சரி வா அப்படின்னு சொல்கிறதும், நான் உன்னை அன்பு செய்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்லும் பொழுதும் நிச்சயமாகவே என்ன அப்படின்னா, அவங்களோட இதயத்தில் இருக்கிற அந்த காயத்தெல்லாம் நம்மளால் ஆற்ற முடியும் அப்படின்றதான் ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, அன்னை மரியாளோட வாழ்க்கையில் அவங்க எப்படி அன்பாக இருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் பார்த்துருக்க முடியுமா, அன்னை மரியாளாக இருக்கட்டும், அல்லது அண்ணாளாக இருக்கட்டும், அல்லது இயேசு கடவுளாக இருக்கட்டும், அன்பு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு ஒரு சில நேரங்களில் தன்னோட சீடர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு நிறைய அவரை வெளிப்படுத்தின பிறகு அவங்க வந்து தன்னை புரிந்துக்காத நேரத்தில் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் அன்னாள் எப்போவுமே ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அன்னை மரியாள் மனிதர்கள் மேலே ரொம்ப அதிகமாகவே அன்பாக இருந்தாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இந்த அன்பு வந்து எப்படியெல்லாம் மரியாளோட வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல ஒன்று குறைவாக இருக்குது, அந்த இடத்துல குறைவாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஓடி போயிட்டு ஒருத்தருக்கு உதவி செய்கிறது அப்படின்றது அன்பின் வெளிப்பாடு தானே. திராட்சை ரசத்தை வந்து இப்போ ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதம் பண்ணுறாரு, தண்ணீர் வந்து திராட்சை ரசமாக மாறி போனது. அங்கே அத்தனை பேர் வந்திருப்பாங்க மேரேஜுக்கு, ஆனால் மரியாளுக்கு மட்டும் எதுக்கு அந்த கரிசனை? அந்த வீட்டில் இருக்கிற அவங்கள மரியாள் நிச்சயமாக அன்பு செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே அந்த ரசத்தை வாங்கி பருகுறாங்களே, ஒரு சில மக்களுக்கு மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கரிசனையாக இருந்தாங்க. அந்த அன்புனால தான் போயிட்டு தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு புதுமை நடக்குது. இப்படி அன்பால் கட்டி எழுப்பப்படுகின்ற இல்லமாகட்டும், உள்ளமாகட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், குடும்பமாகட்டும், அது ஒரு நிறைவான பாதையில் நடக்க முடியும். நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாமே இப்போ ஒரு வீடை கட்டுறதுக்கு அழகான மணல், சிமெண்ட்டு, தண்ணி எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு வீடை கட்டுறோம். அந்த வீடு அன்பால் கட்டி எழுப்பப்பட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். துறவற சபைகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு பள்ளியாகவே இருக்கட்டும், அந்த பள்ளியில் நம்ம வந்து பாடம் எடுக்கிறோம், அறிவை கொடுக்குறோம். ஆனால் அது அன்பு கலந்து கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த குழந்தை 80 வயசாகி இறக்குற வரையும் கூட தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியரை நிச்சயமாக அந்த ஒரு வளர்ந்த குழந்தையை வந்து ஞாபகத்தில் தான் வச்சுட்டு இருக்குது. அதனால் காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் அல்ல, கட்டி எழுப்புகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய இயேசுவின் நல்ல கிறிஸ்தவர்களாக, இயேசுவின் சீடர்களாக நம்ம வாழக்கூடிய அழைப்பை தான் இந்த 2வது நாளில் நாம்
கேட்டிருக்கோம். அதன்படி வாழ ஜெபிப்போம். வாழ்த்துக்கள்.